ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கான டே 9 ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு நம்ம சஹர் செய்ய போயாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட் வந்து தால்ச்சா செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல. அதாவது இந்த டயட் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போயிட்டேன். ஆக்சுவலி கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பட்டாணி புலாவ் செஞ்சுருந்தாங்க. ரைஸ் குவான்டிட்டி இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். இதிலே நான் கிரேவி ஒரு சைடு தால்ச்சாவும் சேர்த்து சாப்பிட்டேன். இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் நட்ஸும் எடுத்துக்கிட்டேன். நட்ஸ் பாதாம் பிஸ்தா இது ரெண்டுமே இருந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்பங்கூழ் எங்கள் அம்மா செஞ்சுருந்தாங்க. வீக்லி ட்வைஸ் ஆச்சும் இந்த கம்பங்கூழ் செஞ்சிடுறாங்க, ட்வைஸ் ஆஸ் த்ரைஸ் செஞ்சிடுறாங்க. நான் நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்குவேன். அந்த நோம்பு கஞ்சி எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு வடை பஜ்ஜி சாப்பிடணும் போலவே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அந்த நோம்பு கஞ்சியும் நான் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை, வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு சுகர் இல்லாமல் ஆப்பிள் ஜூஸ் 1 கிளாஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இஃப்தார் இப்படி தான்.